மீன லக்னத்துக்கு புதன் எப்படி இருக்குங்க? ரொம்ப சிறப்பா இருக்குங்க. உண்மையிலேயே மீன லக்னத்துக்கு புதன் வந்து ரொம்ப அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விதத்தில் அமையும். அதுவும் இந்த ரேவதி நட்சத்திரமாக இருந்த புதன் நல்ல அமைப்புலையும் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். கேட்கவே வேண்டாம். அவங்க எப்படின்னா சந்தர்ப்புக்கு தகுந்த மாதிரி இந்த தண்ணியில் மீன் எப்படி நெளிஞ்சு வளைஞ்சு தன்னுடைய செயல்களில் எப்படி வேணாலும் தன்னை திருப்பி கொள்ளக்கூடிய வல்லமை அப்படிங்கிறது இந்த மீனத்திற்கு உண்டு. ஆனால் அந்த புதனும் அதே மாதிரி அந்த உண்மையிலேயே பச்சோந்தி தன்மை அப்படிங்கிறது இந்த மீனத்திற்கு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு. அந்த புதனுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது இவங்களுக்குள்ள நிறையவே வேலை செய்யும். இதை வந்து பச்சோந்தித்தனம்னு சொல்லக்கூடாது, சாமர்த்தியம்னு சொல்லணும். சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு திறன் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் இந்த 12 லக்னங்களுக்கும் இந்த புதன் வந்து சில லக்னங்களுக்கு நல்லவராகவும் சில லக்னங்களுக்கு பிரச்சனைக்குரியவராகவும் இருக்கிறதுனால இந்த எந்த லக்னத்துக்கெல்லாம் நம்ம நல்லதாக சொல்லியிருக்கோமோ அவங்கெல்லாம் புதன்கிழமையை பயன்படுத்திக்கோங்க, பச்சை நிறத்தை பயன்படுத்திக்கோங்க, மரகத பச்சையை பயன்படுத்திக்கோங்க. சந்தோஷமாக புதனுடைய பெருமாள் சம்மந்தப்பட்டவங்களோட நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிக்கலாம், அவங்க கூட நல்லா பழகிக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம். ஆனால் இந்த நல்லா இல்லை அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு பச்சை கலரை பயன்படுத்தாதீங்க, புதன்கிழமையை பயன்படுத்தாதீங்க, மரகத பச்சையை பயன்படுத்தாதீங்க, பெருமாள் சம்மந்தப்பட்ட பேர் உள்ளவங்களோட தொடர்பில் இருக்காதீங்க.